குட் மார்னிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கங்கை ஆற்றை பற்றி. கங்கை என்பது இந்தியா மற்றும் வங்கதேச நாடுகளின் வழியாக பாய்கிற ஒரு ஆறாகும். இது இந்தியாவின் முக்கிய ஆறு. கங்கை இந்தியாவின் தேசிய நதியாகும். இமயமலையில் உத்தரகாண்டம் மாநிலத்தில் உள்ள கங்கோதரியில் தொடங்கும் பாகீரதி நதியானது தேவப்பிரயாக் என்னுமிடத்தில் அலக்நந்தா ஆற்றுடன் கலந்து கங்கை ஆகிறது. பிறகு உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்கள் வழியாக சென்று ஹிக்லி, பத்மா என இரு ஆறுகளாக பிரிந்து முறையே மேற்கு வங்காளம், வங்கதேசம் வழியாக சென்று மிக பெரிய வளமான வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கங்கை ஆறு மொத்தம் 2525 கிலோமீட்டர் ஓடுகிறது. ரிஷிகேத், ஹரிவார், அலகாபாத், வாரணாசி, பாட்னா, கொல்கத்தா ஆகியவை இவ்வாற்றின் கரையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்களாகும். வங்கதேசத்தில் கங்கை ஆறு பத்மா ஆறு என அழைக்கப்படுகிறது. கங்கை இந்துக்களின் புனித நதியாக திகழ்கிறது. இது இந்து மத கடவுள்கள் கங்கா தேவி எனவும் அழைக்கப்பட்டு வணங்குகிறது. மில்லியன் கணக்கான இந்தியர்கள் தங்கள் வாழ்நாளில் தங்கள் அன்றாட தேவைகளுக்கு இந்த ஆற்றை சார்ந்து வாழ்கின்றனர். இந்த நதியினை சார்ந்த மனிதர்கள் மட்டுமல்லாது பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களும் வாழ்கின்றன. இதன் வடிநிலத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இராச்சியங்கள் அல்லது பேரரசுகளின் தலைநகரங்கள் உள்ளது. கங்கை ஆறு 2007ஆம் ஆண்டில் உலகின் 5வது மிக மாசுபடுத்தப்பட்ட நதி என மதிப்பிடப்பட்டது. இந்த மாசுபாடானது மனிதர்களை மட்டுமில்லாமல் 1140க்கும் மேற்பட்ட மீன் வகைகள், 90 நிலநீர் வாழ்வினங்கள், கங்கை டால்பின்கள் ஆகியவற்றையும் அச்சுறுத்துகிறது. வாரணாசி அருகில் கங்கை ஆற்று நீரில் கலக்கும் மனித கழிவுகளில் மாசின் அளவானது இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான வரம்பை விட 100 பங்கு அதிகமாகும். கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்த வகுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் முயற்சியான கங்கை செயல் திட்டம் என்று திட்டமானது. கங்கை ஆற்றின் துணை ஆறுகள் யமுனை ஆறு, கோஷி ஆறு, கோமதி ஆறு, காக்ரா ஆறு, கண்டகி ஆறு. கங்கா ஆராத்தி. வாரணாசியில் கங்கை கரையில் தினமும் கங்கை ஆற்றுக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்நிகழ்வை கங்கை ஆராத்தி என்று அழைக்கின்றனர். கங்கையில் முதன்மை நீரோட்டமானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் கர்வால் பகுதியில் தேவ்பிரயாக் நகரில் பகீரதி ஆறு மற்றும் அலக்நந்தா ஆறுகளின் சங்கமத்தில் துவங்குகிறது. குறுகிய இமயமலை பள்ளத்தாக்கு வழியாக 250 கிலோமீட்டர் பாய்ந்த பிறகு கங்கை ரிஷிகேஷில் உள்ள மலைகளிலிருந்து வெளியேறுகிறது. பின்னர் புனித யாத்திரை தலமாக ஹரித்துவாரில் கங்கை சமவெளிக்குள் முதல் முறையாக நுழைகிறது. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஃபேமஸான கங்கை ஆற்றை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.